ॐ गणनान् त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमः। दुर्गासूक्तम्। ॐ जातवेदसे सुनवाम सोममराति यतो निदघाति वेदः स न पश्यति दुर्गानि विश्वानावेव सिन्धुन्दुरिदात्यग्निः तामग्निवर्णान् तपसा ज्वलन्तीं वैरोचनी कर्म फलेषु जुष्टाम् दुर्गान् देवीकुं शरणमहं प्रपद्ये सुतरसि तरसे नमः। अग्ने त्वं पारयानव्यो अस्मान् स्वस्तिभिरति दुर्गानि विश्वा पूच पृथ्वी बकुलान उर्वे भवातो कायतनयाय शय्योऽहं विश्वानिनो दुर्गः जातवेतसिन्धुन्न नावातुरिदाति पश्ये अग्ने अत्रिवन्मनसा गृणानों स्माकं भूत्यभिधा तनुना पृतनाजितकुं सकमानमुग्रमग्निकुं कुवेम परमा सदस्तात् स न पश्यति दुर्गानि विश्वाक्षमदेवो अधिदुरिदात्यग्निः प्रत्नोषि कमीचो अत्वरेषु सनाचहोतनव्यश्च सत्सि स्वाञ्च आग्ने तनुवं पिप्रय स्वस्मव्यञ्च सौभगमाय जश्व गोपे जुष्टमयिजो निषिक्तन्तवे विष्णुरनुसञ्चरेम नाकस्य पृष्ठमभिसवसानो वैष्णविल्लोक इहमादयन्ताम् कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। ओम शांति शांति शांतिः। उपदेशसारम्। ओम श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। உபதேசசாரம் ரமண மகரிஷி எழுதுனதுல பாடல் 7. ஆஜ்யதாரயா ஸ்தோத்ரசாசமம் சரளசிந்தனம் விரலதः பரம் ஆஜ்யதாரயா ஸ்தோத்ரசாசமம் சரளசிந்தனம் விரலதः பரம். ஆஜ்யதாரயா அது என்ன சொல்ற? ஆஜ்யம்னா நெய். நெய் எடுத்து நீங்க ஒரு ஸ்பூன்ல எடுத்து ஒரு கப்ல எடுத்து ஊத்தின்னு வச்சுங்களேன், எப்படி அது இடைவிடாம அப்படி ஒழுகிட்டு போகுதோ, நெய் ஒழுகுவது போல ஆஜ்ய தாரையா நெய் ஒழுகிட்டு போகும்போது எப்படி இடைவெளி இல்லாம பிசிறு இல்லாம அப்படியே முழுன்னு அப்படியே ஒழுகுதோ. ஸ்தோத்ரசா சமம் நதியின் பிரவாகம், நதி ஓடும்போது எப்படி அது வாட்டுக்க ஓடுதோ பிரவாகம் போலவும், சரள சிந்தனம் மனம் கம்பேர் பண்றார். நெய் ஒழுகிற மாதிரி மனதினுடைய எண்ணங்கள் நதியின் பிரவாகத்தை போல மனதினுடைய எண்ணங்கள் இடைவிடாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு தியானம் சிந்தனம் சரள சிந்தனம் விரதல பரம் விட்டு விட்டு செய்ய விட தியானத்தை விட உயர்ந்தது. அந்த மாதிரி எண்ணம் ஒரே எண்ணத்தில் இருந்து பழகுதல். இப்ப நாம தியானம் பண்ணாதப்ப எப்படி இருப்போம்? முதல் க்ஷணம் ஒரு எண்ணம் வரும், அடுத்த க்ஷணம் இன்னொரு எண்ணம் வரும், அதுக்கடுத்த க்ஷணம் அதோட ரிலேட்டா வரும், கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் அதை கட் பண்ணிட்டு வேற ஒரு எண்ணம் வரும், அப்புறம் அதுல கொஞ்சம் 2-3 எண்ணம் வரும், அப்புறம் அதை கட் பண்ணிட்டு இன்னொன்னுல வரும். சில பேசும்போது வர்றது வேற. தனிமையில் இருக்கும் போதே நீங்க பாருங்க, நம்ம மனம் எங்க போகுது அப்படின்னா கொஞ்சம் தூரம் உள்ள போகும், அப்புறம் அதுல இருந்து களை பிடிச்சிக்கிட்டு இன்னொன்னு போகும், அங்கிருந்து களை பிடிச்சு அங்க போகும், அப்படியே அமெரிக்கா வரைக்கும் கூட போயிடும். இங்கிருந்து எண்ணம் அப்படியே போய் என்ன ஆயிட்டு இருக்குது, கட்டாய் போகுது பாத்தீங்களா? அந்த மாதிரி மனதை வைத்து பழக்குதல்ங்கிறது தவறு. மனதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்.
அது பழக்கத்துல தான் கொண்டு வரணும். எப்படி மனம் வச்சிருக்கணுமா, என்ன நெய்ய ஊத்துனா எப்படி அது அப்படியே ஒரே நேர்கோட்டுல பிசிறு இல்லாம அப்படியே முழு 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 முழுன்னு ஒரு கயிறு போற மாதிரி எப்படி ஊத்திட்டு வருதோ, ஏன்னா அங்க ரன்னிங் இருக்குது. ரன்னிங் இல்லாம அப்படியே அசையாம இல்ல, அது மனம் அசையணும். அசையும் போது ஒரு பயிற்சியின் மூலியமாக நீங்க இதை கொண்டு வந்து பழக்கணும். ஒரு நாளைக்கு கொஞ்சம் மணி நேரமாவது நம்ம மனதை இந்த மாதிரி பழக்கணும். பழக்கும் போதுதான் மனம் நம்ம கட்டுக்கு வரும். மனதை என்ன பண்றோம், நம்ம கட்டுக்குள் கொண்டு வர்றது. நாம எதை நினைன்னு சொல்றோமோ அதை நினைக்கிறது. இதை நினைக்காத அப்படின்னா அதை நினைக்க கூடாது. அந்த கட்டுப்பாடை தவிர எண்ணமே இல்லாம சூன்யமா மனதை வச்சுக்கிறது அப்படி அல்ல. மனதை என் கட்டுக்குள், நான் என்ன நினைக்கிறேனோ அதை நினைக்கணும், நான் வேண்டானோ அது ஸ்டாப் ஆயிடும். அதுதான் இவர் சொல்ற. இதுக்கு தியானம்ங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பழகணும். எதுக்கு தியானம்னா இதுதாங்க. எப்படி போயிட்டு இருக்குது மனம், கிளக்கலையா கவுட்டி கவுட்டியா, நம்ம லாங்குவேஜ்ல கவுட்டி கவுட்டியா பிரிஞ்சு எங்கெங்கயோ போய் அது கடைசியில நம்ம என்னத்தை ஆரம்பிச்சோம் எங்க போய் நிக்கிறோம்னு ஒரு நிமிஷம் கான்சியஸ் ஆனாதான் தெரியும். எங்க ஆரம்பிச்சோம் அங்க போய் நிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாம மனம் போயிட்டே இருக்குது. எப்ப என்னைக்கு இங்க போச்சு, வருஷம் ஃபுல்லா 24 மணி நேரம் வாரம் முச்சூடு வருஷம் முச்சூடு மனம் இப்படி போயிட்டு இருக்கிறதுங்கிறது மன அமைதியை கொடுக்காது. அப்ப மன அமைதி பெறணும் அப்படின்னா தியானம் அவசியம். இப்ப நம்ம தியானத்தை பத்தி அவர் சொன்னதுனால சாஸ்திரத்துல நானும் எனக்கு முன்னால ஆச்சாரியர்களும் சொன்னதில்லைங்க. சாஸ்திரத்துல தியானத்தை பத்தி என்ன சொல்லி இதை பகவான் பகவத்கீதையில 6வது அத்தியாயம் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் 4வது அத்தியாயத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் 10 அத்தியாயம் வந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க, அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணி கேட்டுக்குங்க. பட் 6வது அத்தியாயம் இது பகவானால் விளக்கப்பட்ட விஷயம் தியானம். நாம பதஞ்சலியில நம்ம பாக்குறோமே, அப்புறம் என்னங்க இங்க இருக்க தியானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ற விதம் அதேதான். பதஞ்சலி சொல்றக்கும் இறைவன் சொல்றக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, கம்ப்ளீட்டா வேறுபாடெல்லாம் இருக்காது. இப்ப பதஞ்சலி என்ன சொன்னாரு, தியானத்தை பத்தி பேசினாரு. நம்ம ஆல்ரெடி படிச்சதுனால தியானத்தை பத்தி பதஞ்சலி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அது நீங்க இன்னும் வரல, நீங்க சமாதிக்கு தான் வந்துட்டோம், அடுத்த சாதனைக்கு தான் இனிமேல் அடுத்த இதெல்லாம் வரப்போகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, தியானம் நீ பண்ணணும்னா அதுக்கு முன்னால நீ கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் யம நியம ஆசன பிரத்யாகார, இந்த மாதிரி பிராணாயாம தாரண, இதையெல்லாம் பண்ணுனா தான் ஒன் இஸ் குவாலிஃபைட் டு டு தியானம். இது பதஞ்சலி சொல்ல போறாரு. இது மறுபடியும் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, யம நியம ஆசன, இதோட விளக்கங்கள் நம்ம அங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யமம்னா வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ, நியமம் வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ. இதெல்லாம் பண்ணாதான் தியானம் சுபிக்கும். இதெல்லாம் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம்னா அது பேருக்கு தியானம் இல்லை. சோ எந்த தியான சென்டர் நடத்துறவங்களும் இதையெல்லாம் சொல்லி கொடுக்கறதும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்து நீ இப்படி லைஃப் ஸ்டைல மாத்தினா யாரும் வரமாட்டாங்க, காசு பார்க்க முடியாது. அதனால வந்தோன்னே உட்காரியா கை வை, இங்க உணர்ச்சி அது அப்படி இங்க கொண்டு போ, இங்க கொண்டு போ, அங்க கொண்டு போ. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? அது என்ன பிரயோசனம்? லைஃப் ஸ்டைல் எப்படி வேணா இருந்துக்கலாம். ராவணன் பண்ணாத தியானமாங்க? ராவணனை விட நம்ம சிறந்த தியானம் ஆனாச்சும் பண்ண முடியுமா? வாட் இஸ் த யூஸ்? அந்த தியானம் அவனுக்கு என்ன பண்ணுச்சு? அவனுக்கு அதே அவனுக்கு கேடாக அமைந்தது. புரிஞ்சுங்களா? இப்ப நம்ம ஒரு ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்ப பதஞ்சலி என்ன சொன்னாரு, பதஞ்சலியை படிக்கிறதுனால நான் உங்களுக்கு கோட் பண்றேன். இங்க ரமணர் பத்தி தான் படிக்கணும். பட் ஆல்ரெடி நீங்க பதஞ்சலி தியானத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டதுனால நான் அவரை கோட் பண்ணிட்டு நம்ம பகவான் என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் பகவத்கீதையில சொன்னதை நம்ம அப்புறம் வரிசையா பார்க்க போறோம். அவர் என்ன சொல்றாரு, யமம்னா வாட் ஆர் தி திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ. இது விளக்கம் நம்ம அங்க பதஞ்சலி பார்க்க போறோம். அதனால ஷார்ட்டா பேர் மட்டும் கொடுக்குறேன். இதெல்லாம் செஞ்சிருக்கணும். வாட் ஆர் தி திங்ஸ் நியமம் வாட் ஆர் தி திங்ஸ் யூ ஷுட் டூ. அடுத்தது ஆசனம். ஆசனம்னா உடல் ஆசனம், உடற்பயிற்சி. பிரத்யாகாரம் இந்திரிய அடக்கம். பிராணாயாமம் மூச்சை கட்டுப்படுத்துதல். அடுத்தது தாரணம். தாரணம்னா வெளியில் ஓடுற மனதை போய் பிடிக்கிறது. இதுக்கு அடுத்ததுதான் தியானம். அவர் சொல்றாரு இதெல்லாம் நீ ரெடி ஆயிட்டு தான் எங்க வரணுங்கிறாரு. தியானம் பண்றதுக்கு 1 person இஸ் குவாலிஃபைனா அப்படி அதெல்லாம் ரெடியாகி வந்து உட்கார்ந்தவங்களுக்கு தியானம் அழகா வரும். இந்த போராட்டமே வராது. உள்ள மனசு ஓடுதே போகுதே இழுத்துட்டு போனே வரமாட்டேங்குதே, அந்த இதே வராது. ஈஸியா அமையும். மனம் ஒரு இடத்துல குவியும். அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய இருக்கு. அது பதஞ்சலி சொல்றது. இங்க இவரு சொல்றது
ஃபர்ஸ்ட் தியானம்ங்கிறது என்னது? மானச வியாபாரம், மனதால் செய்யக்கூடிய ஒரு கர்மம். தியானம் இஸ் அ கர்மம். கர்மம்னா என்ன? அனித்தியம். அனித்தியம் என்ன? ஒரு காலத்தில் அந்த கர்மத்தை இல்லாம இருந்திருக்கும், அந்த கர்மத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க தியானத்தை, ஒரு கொஞ்ச நேரம் ஆனா அந்த தியானத்தை முடிச்சிருவோம். அப்ப என்னது? ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்துக்கு இருந்து ஒரு காலத்துக்கு மறைந்தால் அந்த கர்மமே என்னது? அனித்தியம். அதனுடைய பலன் என்னதான் வரப்போகுது? அனித்தியமான ஒரு கர்மம். நம்ம பலன் என்னதான் வரும்? அனித்தியமான பலம் தான் வரும். அப்போ இந்த சம்சார துக்கம் என்னை வதைத்துக் கொண்டிருக்கிற நான் வாழும்போது படுற கஷ்டத்துக்கு காரணம் என்னிடம் இருக்கிற அஞ்ஞானம். இறைவன் சொல்றது உங்ககிட்ட இருக்கிற உன்னை பற்றிய அஞ்ஞானம். நீ ராக்கெட் விடுறது ஜோசி இந்த இதுல இல்ல, என்னை பற்றிய அஞ்ஞானம் தான் துக்கசிய காரணம், சம்சாரசிய காரணம் அஞ்ஞானமேவ. இதுல தெளிவு இருக்கணும். அதுதான் பக்தி வேணுங்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தையோட தான் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். சரி, ஓகே. அஞ்ஞானம், அஞ்ஞானம் போறக்கு ஆப்போசிட் ஆஃப் அஞ்ஞானம் என்னங்க? ஞானம். ஒண்ணு அது இருட்டு அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? அது போறக்கு பகல். அது போல அஞ்ஞானத்தை போக்குறதுக்கு என்ன வேணும்? ஞானம். அதுல தெளிவு இருக்கணும். அந்த ஞானத்துக்கு இப்ப ஒரு ஞானம் வேணும். இப்ப நான் உன்னை தூக்கி காமிக்கிறேன், என்ன காமிச்சேங்கிற ஞானம் உங்களுக்குள்ள ஏற்படணும்னா எதை யூஸ் பண்ணீங்க? பிரமாணம், ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம உள்ள உங்களுக்கு ஞானம் எங்க ஏற்படுது? மனதில். மனம் வெளியில வந்து பார்க்காது, கண்ணுதான் என்ன பண்ணும்? பார்த்து. அப்ப கண் என்னது? பிரமாணம். ஓசோ நான் துக்கசிய காரணத்துக்கு, சம்சார துக்கத்திற்கு காரணம் என்னிடம் இருக்கிற அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்தை போக்குவதற்கு எனக்கு வேணுங்கிறது ஞானம். அந்த ஞானத்தை பெறணும்னா எனக்கு ஒரு கருவி வேணும், பிரமாணம் வேணும். அந்த பிரமாணம் சாஸ்திரம் ஏவ. மற்ற பிரமாணங்கள் ஞானத்தை கொடுக்க முடியாது, இறைவனாலதான் கொடுக்க முடியும். அப்ப தியானத்துக்கு இப்ப எங்க கனெக்ஷன்? ஒய் ஷுட் ஐ டூ தியானம்? நான் தான் இறைவனை பற்றி ஞானத்தை பெறுவதற்கு உபனிஷத்துக்கள் மட்டும் படிச்சா பத்தாதா? எனக்கு ஏன் தியானம் என்றால் ஏகாக்கிரத சித்தம், மன ஒருமைப்பாடு. 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கோம்னா கிளாஸ்ல ஒரு வேர்டு கூட, எங்க சுவாமிஜி சொல்லுவாரு, நான் சொன்னதுல ஒரு வேர்டு கூட நீ ரெஜிஸ்டர் பண்ணாம விட்டீங்கன்னா அதனோட கான்சிக்வன்சஸ் பின்னால தெரியும். இப்ப சில விஷயங்கள் சொல்லும்போது இது நமக்கு தெரியுமில்ல அப்படின்னு நம்ம ஒரு கேர்லெஸ்ஸா உட்காந்துருவோம். அவர் சொல்லுவார், நான் சொல்றதுல ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ் இல்லை, ஒரு வேர்டு டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு நீ அதுல சிந்திக்காம எண்ணத்தை வெளியில் விட்டுட்டோம்னா அதோட கான்சிக்வன்சஸ் ஃபியூச்சர்ல நீ ஃபேஸ் பண்ணுவேன் பாரு. அப்படின்னு என்ன அர்த்தங்க? அந்த ஞான நிஷ்டைக்கு போகும்போது பல கன்ஃபியூஷன் இருக்கும். சோ அந்த அளவுக்கு என்ன வேணும்? ஏகாக்கிரத சித்தம். குரு சொல்லி கொடுக்கும் போது கவனம் அவ்வளவு இருக்கணும். அப்போ அவ்வளவு, ஏன்னா இப்ப ஒரு பிராக்டிக்கல் பிசிக்ஸ் லேபுக்கு போறீங்க, கெமிஸ்ட்ரி லேபுக்கு போறீங்க, ஒரு புக் இருக்குது பார்த்து படிக்கிறீங்கன்னா கையில ஒரு ஏதோ ஒன்று இருக்கும், அதை வச்சுதான் நம்ம படிக்கிறோம். இப்ப நீங்க வேதாந்தத்துக்குள்ள வந்தீங்கன்னா நான் என்ன போர்டுல எழுதி போட்டு நடத்துறது, இல்ல எந்த பொருளை காமிச்சு வச்சு நடத்துறது, எல்லாம் என்னது? இன்டர்னல் இன்டர்னல் இன்டர்னல். உங்களுக்கு நீங்களே சிந்திச்சு, இதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பவர், பிஹெச்டி என்னமோ சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு மேல கான்சன்ட்ரேஷன் பவர் வேணும். அப்பதான் உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் ஞானமாக போகும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? ஒரு இன்ஃபர்மேஷனா 1-2 அங்கங்க நுனிப்புள் மேற மாதிரி 1-2 அப்படியே போயிட்டே இருக்கும். பட் அந்த முழுமை பெற முடியாது. அப்ப என்ன வேணும்? ஏகாக்கிரத சித்தம். அந்த ஒருமைப்பாடு தியானம் கொடுக்கும். புரிஞ்சுங்களா? இது ஞானத்தை பெறுவதுதான் மோட்சம். சோ என்ன, சம்சார துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு தேவை நமக்கு ஞானம், என்னை பற்றிய ஞானம். அதுக்கு பிரமாணம் சாஸ்திரம் தான், வேற யாரு கிடையாது. அந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஏகாக்கிரத சித்தம். அதற்கு தியானம். பதினஞ்சுல என்ன சொன்னாரு? நீ இந்த தியானத்தை பிராக்டிஸ் பண்ண அவாந்தர பலன் நிறைய வரும். இப்படின்னா இந்தா திருநீரு, இப்படின்னா இந்தா என்ன வேணா அவாந்தர பலன் வரலாம். நீ போற பாதையில் தவளைக்கு பாம்பு கொடை பிடிக்கும், அது கூட நடக்கலாம். இதெல்லாம் அவாந்தர பலன், இதெல்லாம் தியானத்தினுடைய அவாந்தர பலன். தட் இஸ் நாட் மோக்ஷம். நீங்க போற பாதையில் தவளைக்கு பாம்பு படமெடுத்து மலையை கொடை பிடிச்சதுன்னா தட் இஸ் நாட் ஞானம், தட் இஸ் தியானத்தினுடைய அவாந்தர பலன் கிடைக்கும். காளி நம் முன் தோன்றுவாள், நம்மளோட பேசுற மாதிரி எல்லா அனுபவங்களும் அவாந்தர பலன். தட் இஸ் நாட் மோக்ஷம். இது தியானத்தை பத்தி தெளிவாய்க்கணும். இப்ப ஜெனரலா பாத்தீங்கன்னா தியானம்ங்கிறது சாஸ்திரம் யூஸ் பண்றவர் 2 இடத்துல யூஸ் பண்ணும். ஒண்ணு நீங்க பண்ண போற அந்த மெடிடேஷன், நம்ம சொல்ற யூஸ்வல் மெடிடேஷன். இன்னொன்னு நிதித்தியாசனம். அதுக்கு தியானம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணும். நிதித்யா உள்ள வருது பாத்தீங்களா? தியானம் உள்ள வேர்டு வரதுனால
அதையும் தியானம்னு சொல்லு. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நிதித்தியாசனங்கிறது எப்ப ஒரு மனிதன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வகுப்புகள் நிறைய கேட்டு அந்த ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தில் புதிதாக பெற்ற ஞானத்தை மனதில் வைத்து பழக்குதல் நிதித்தியாசனம். தட் இஸ் டிஃபரெண்ட். அது வகுப்புகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யூ கேன் டூ நிதித்தியாசனம். கான்டெம்ப்ளேட்டிங் த சப்ஜெக்ட் மேட்டர், contemplating in the subject matter, that is known as nididhyasanam. That is different. அங்க அத பத்தி நாம இப்ப பேசலை. இப்ப நார்மல் மெடிடேஷன். இப்போ இதுலதான் 2 டைப்ல ரமணர் சொல்றது அந்த உபாசனா. உபாசனாங்கிறது என்ன, நிதித்தியாசல இருந்து மெடிடேஷன்ங்கிறது பிரிச்சு காமிக்கிறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு உபாசனா, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மெடிடேஷன். நம்ம சொல்ல நார்மல் மெடிடேஷன் பேரு உபாசனா. ஏன் இதுக்கு உபாசனான்னு சொல்றோம்? இறைவன் கொடுத்ததுனால அதுக்கு பேரு உபாசனா. அடுத்து என்ன சொன்ன, நிதித்தியாசனம். இது நம்ம இப்ப சப்ஜெக்ட் மேட்டர். ஏன்னா இது வகுப்புகள் படிக்க படிக்க சவணம் மரணம் நிதித்தியாசனம். இங்க அந்த தியானத்தை பத்தி பேசலை. ரமணர் பேசுறது நார்மல் உபாசனா. உபாசனா புரியுதுங்களா? நார்மல் மெடிடேஷன் இஸ் கால்ட் உபாசனா. இறைவன் கொடுத்ததுனால அதுக்கு பேரு உபாசனா. இப்போ ஏங்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன்? ஒன்னு இருந்தா பத்தாதா? அப்படின்னா நமக்குள் பல பலவீனங்கள் இருப்பதால், பலகீனம், ஒரு மனிதனுக்குள்ள பல பலகீனம் இருப்பதால் பல உபாசனைகள் தேவைப்படுகிறது. ஏன் இறைவனுக்கு வேற வேலை இல்லாம ஃபர்ஸ்ட் டைப் செகண்ட் டைப்ல இருந்து அப்புறம் தேர்ட் டைப்போ அப்புறம் ஃபோர்த் டைப்போ அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஏன்னா மனிதர்களிடம் இருக்கிற பலகீனங்கள் இது நிறைய பலகீனம் இருக்கிறனால அவர் நிறைய டைப்பா சொல்லித்தரார். ஃபர்ஸ்ட் அவர் சொல்லித்தரது பகவான். ஃபர்ஸ்ட் நான் இதுல கொடுத்திருப்பேன், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பரிச்சயம் ஆயிக்குங்கிறதுக்காக. ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன். இப்ப நீங்க மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, உட்காருங்க. ஒரு குரு முக்கியன கத்துக்கணும். நாம்பளே டிவி பார்த்தேன், செல்போனை பார்த்தேன், யூடியூபை பார்த்தேன், நானே பண்ற புக்கு 10வது புக்கு பார்த்தேன். இவ்வளோ பெரிய எந்த ஆட்டுக்குட்டி எழுதின புக்கா இருந்தாலும் புக்கை பார்த்தாலும் மெடிடேஷன் கத்துக்க கூடாது. ஏன்னா அதோட கான்சிக்வன்சஸ் நீங்க தான் சஃபரஸ்ட், வேற யாரும் கிடையாது. அப்போ ஒரு குரு கிட்ட கத்துக்கும் போது அவர் எப்படி சொல்லி தரணும், ஒரு குரு தியானத்தை எப்படி சொல்லி தருவார்னா 4 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது, ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன். அந்த ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் 3ஆ பிரிக்கலாம். உடல் ஃபர்ஸ்ட், மனம், புத்தி. உடல் ரிலாக்ஸேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அடுத்தது மனம் ரிலாக்ஸேஷன், அப்புறம் புத்தி ரிலாக்ஸேஷன். இதை முடிச்சாதான் அடுத்தது கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷனுக்கு போக முடியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுப்பாரு, ரிலாக்ஸேஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 3 மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் வீதம், 3 மாசத்துக்கு 15 நிமிஷம் வீதம் ஜஸ்ட் சமணங்கால போட்டு, அல்லது உங்களுக்கு எந்த பொசிஷன் சேர்ல தான் உட்கார முடியும், முட்டி வலிக்குது, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, எங்க வேணா உட்காந்துக்கலாம். அதாவது ஹித ஆசனம் சொல்லுவோம். ஹிதம்னாங்க எங்கேயும் இடிக்காம குத்தாம ஹிதமா இருக்கணும், சுகமா இருக்கணும். உட்கார்ந்தா ஒரு கம்ஃபர்ட் எல்லாம் உட்காரணும் பொசிஷன். அதுக்கு சாஞ்சு சோஃபால ஈஸி சேர்ல உட்காந்துட்டுலாம் பண்ணக்கூடாது. கம்ஃபர்ட் பொசிஷன். ஏன்னா தலை, பேக் போன் எல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஈஸி சேர்ல சாஞ்சிட்டுலாம் பண்ணக்கூடாது. அது கம்ஃபர்ட் பொசிஷன் உட்கார்ந்துட்டு ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துக்கு மனதை பத்தி இப்பெல்லாம் கவலையே படக்கூடாது. ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன்ல மைண்ட் இஸ் நாட் இன்வால்வ். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உடல் எல்லாம் நம்ம இந்திரியத்தை பாக்குறது, கை, காலு, மூக்கு, நாக்கு, இதெல்லாம் ஒன்னொன்னு நம்ம கவனத்தில் நம்ம இந்திரியங்களை மட்டும் பாக்குறது. காலு கொஞ்சம் வலிச்சுன்னா கொஞ்சம் பொசிஷன், இந்த மாதிரி காலு, கை எல்லாம் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கணும். மெடிடேஷனா ஃபர்ஸ்ட் கண்ணு க்ளோஸ் யுவர் ஐஸ் பண்ணிட்டு கவனம் எங்க கொண்டு போக போறோம், என்னோட கண்ணு என்னுடைய கை, எல்லாமே என்னுடைய உறுப்புகள், என்னோட கையை கவனிக்கிறது, என் காலை கவனிக்கிறது, என் மனசை என்னுடைய கண்ணை கவனிக்கிறது, என் காதை கவனிக்கிறது, என் மூக்கை கவனிக்கிறது, என் வாயை இந்த மாதிரி உறுப்புகளை, உடலை பற்றிய நினைப்பு, அதை மட்டும் நினைக்கிறது, வேற எதுவும் நினைக்கிறது இல்லை. இதுதான் எவ்வளவு என்ன சொல்றாரு அவர், இதுக்கு கிட்டத்தட்ட நீயே இதுக்கே இந்திரிய அல்லது பிராணனை மூச்சு பிராணனை கவனிக்கிறது, அதை அப்படியே சமன்படுத்திக்கிறது, எது வேணாலும் நீ கவனம் வச்சுக்கலாம். இந்திரியம் பிராணனை சமன்படுத்துறது. மனதை பத்தி கவலைப்படக்கூடாது. 3 மாசத்துக்கு மனதை பத்தி கவலையே படக்கூடாது. எங்க வேணா போயிட்டு வா, விட்டுறணும். இழுத்துட்டு கையை காலை ஒழுங்கா வச்சிருக்கமா, அசையாம இதுவே பண்ணுனா போதும். இதுல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா விரைப்பா கோரக்கூடாதுன்னு பாரு. அதாவது நம்ம ஸ்டிஃபா
எப்படி ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு உதாரணம் சொல்லுவார் சுவாமிஜி. நீ சமணங்கால் கேட்டுக்கு வந்திருக்கிற, பின்னால இருந்து யாராவது தள்ளுனா அப்படியே போய் உழுகணும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டா, எங்கேயும் ஸ்டிஃபா இல்லாம அப்படி ரிலாக்ஸா தள்ளுனா கூட அப்படியே உன்னாடி போய் உழுகிற அளவுக்கு பாடி ரிலாக்ஸ் பண்ணணும். உடம்பில் இறுக்கம் இருக்க கூடாது. சரிங்களா? அந்த சவாசனம்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அது மாதிரி உட்கார்ந்துட்டு சவாசனம் மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி 3 மாசம் 15 நிமிடங்கள் விடைவிடாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சூஸ் பண்ணா அதே நேரத்தில் காலையில 6 to 6:15 அதே டைம், அடுத்த நாள் 6 to 6:15, அதுக்கு அடுத்த நாள் 6 to 6:15. இது நான் 7 மணிக்கு பண்ணிக்கிறேன், நாளைக்கு 8 மணிக்கு பண்ணிக்கிறேன், இல்ல இன்னைக்கு வெளியில போகணும் 4 மணிக்கு எழுந்து பண்ணிக்கிறேன், இல்ல இன்னைக்கு டயர்டா இருக்கு சாயங்காலம் பண்ணிக்கிறேன். டைமை மாத்தக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட் த டைம். இந்த காக்கைக்கு சோறு வைக்கிற பாத்தீங்களா, அதே மாதிரிதான். அது வச்சு பாருங்க, கரெக்டா அது நேரம் ஆனா காக்கான்னு கத்திட்டு கிடக்குது. சோ அது என்ன, அது அதனோட மனம் டியூன் பண்ணிச்சு. அதுக்கு அந்த நேரம் ஆனா சாப்பாடு வைப்பாங்க. அதுக்கு எனக்கு காக்காங்க வச்சுட்டு வருது. அது அதனுடைய மனம் எப்படி, அதே மனம் தான் நம்பிட்டு இருக்குது. அத மாதிரி ஒரு டைம்னா பர்ஃபெக்ட். அந்த பங்க்சுவல்ங்கிறது லைஃப்ல நீங்க இதுக்குன்னு இல்லைங்க, எல்லாத்துக்குமே பாருங்க டைம் கீப் அப் பண்ணி. அந்த 5னா 5 சின்ன முள்ள இருக்கணும், 12. ஆனா சில பேருக்கு 5ங்கிறது 5:10க்கு தான் ஆரம்பிக்குது, சில பேருக்கு 5:15 தான் 5 ஆகுதுங்கிறாங்க. அப்படி அல்ல. டைம் கீப் அப் பண்றது அப்படின்னா சின்ன முள்ளு 5 நிக்குது, பெரிய முள்ளு 12 நிக்குது. அந்த நொடி முள் ஒரு 10 11 12 வந்து 1க்கு வருது. அந்த 10 அப்பவே ரெடி ஆகணும். அதுதாங்க டைம்னு பேரு. சில பேருக்கு 5 மணினா 5 மணிக்கு போலாங்களா, 5 மணிக்கு போய் காத்துட்டுனா அப்பதான் எனக்கு குளிக்க போறோம், அதான் கிளம்புற டைம் சொல்றாங்க. 5 மணிக்கு போலாமான்னு கேட்டுட்டு வீட்டுக்கு போனா நாம் 5 மணிங்கிறது கிளம்புற டைம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்கு நம்ம 5 மணிக்கு வரேன்னா நம்ம என்ன நினைப்போம், 5 மணிக்கு சின்ன முள்ளு, பெரிய முள்ளு 12க்கு இருக்கிறது. அவங்க வீட்டை போய் தட்டணும் நம்ம ஒரு லைஃப் டைம். அங்க போனா அப்பதான் ரெடி ஆகிற டைம். இதெல்லாம் எது காமிக்குது? இது மாதிரி இருக்கும்போது வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கடினம். சாதாரண விஷயத்திலேங்க, எந்த ஒரு சாதாரண சமையல் ஆகட்டும், ஒரு வீடு மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்றதாகட்டும், எல்லாத்திலும் அவங்களால சக்சஸ் பண்ணவே முடியாது. எது எடுத்தாலும் ஏனோ தானோ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். டைம் கீப் அப் பண்ணணும். அது நாம மட்டும்தான் பண்ணிக்கணும், வீட்டுக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்க கூடாது. அப்புறம் அது பிரஷர் ஆயிடும். நான் கரெக்டா இருக்கிறேன்னா ஓகே, அதை பார்த்து மத்தவங்க பழகிக்குவாங்க. சரிங்களா? இப்ப அது மாதிரி டைம் இதுக்கு தியானத்துக்குள்ள எல்லாத்துக்கும் டைம் கீப் அப் கண்டிப்பா பண்ணணும். இது பண்றீங்களா? அடுத்தது எங்க வரணும்? உடல் முடிஞ்சிருச்சா? 3 மாசம் இதுக்கே ஆகி போச்சு. அப்புறம் எங்க வரீங்க? மனம். இப்போ மனதுக்கு பாத்தீங்கன்னா 2 ரோல் பிளே இருக்கு. மனம் நம்ம பதஞ்சலி படிச்சா உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். ஒண்ணு கர்த்தா. சில சமயம் அது எப்படி இருக்குது? தி டூயர். இன்னொரு சமயம் எப்படி இருக்குது? இன்ஸ்ட்ருமெண்ட், கரணம். சில சமயம் டூயரா இருக்குது, சில சமயம் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும். 2 ரோல் பிளே பண்ணும் மனம், கர்த்தாவாகவும் கரணம். கரணம் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா இப்ப கரணம் எங்க எப்ப நான் அதை கர்த்தான்னு புரிஞ்சுக்கிறது, அது எப்ப கரணம் நான் புரிஞ்சுக்கிறதுனா அதுமோட பேச்ச நீங்க கேட்டு போனீங்கன்னா அது கர்த்தா. உங்க பேச்ச கேட்டு அது வந்ததுன்னா அது கரணம். பேட் மாஸ்டர், பெஸ்ட் சர்வன்ட். இதான் சொல்லுவாங்க, மைண்ட் இஸ் த பேட் மாஸ்டர். பேட் மாஸ்டர் கர்த்தாவா இருக்க கூடாது, இங்கிலீஷ்காரன் அப்படி சொல்றான். பேட் மாஸ்டர் எப்படி இருக்குன்னு அவன் பெஸ்ட் சர்வன்ட், கரணம். இதுதான் மனதினுடைய 2 ரோல் பிளே. அப்ப நாம என்ன பண்ணணும்? இப்ப மெடிடேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தாவாகத்தான் 90% ஓடிட்டு இருக்கும் நம்ம லைஃப். கர்த்தாவாக இருக்கிற மனதை கரணமாக மாற்ற வேண்டும். நான் பார்ப்பவன், பார்க்கப்படுவது மனம். நான் உன்னை பார்க்கிறேன், மனமே நான் உன்னை பார்க்கிறேன், மனமே நான் உன்னை பார்க்கிறேன். இதுவளதான் மெடிடேஷன். மனமே நான் உன்னை பார்க்கிறேன், நீ எங்க வேணா போ. மனமே நான் உன்னை பார்க்கிறேன் போதே சுருண்டுக்கு மனம் ஓடாது, ஓடவே ஓடாது. நீங்க செக் பண்ணி பாருங்க. மனமே நான் உன்னை பார்க்கிறேன், ஐ ஆம் அவேர் ஆஃப் யூ, ஐ அம் கான்சியஸ் ஆஃப் யூ. அப்படி நீங்க மெடிடேஷன் ஆரம்பிச்சீங்கன்னாவே எங்க போறதால ஒட்டிட்டு ஐயோ இவங்க நம்மள பாக்குறாங்களாம், அந்த வேலைக்காரங்க வேலையை பார்த்தாதான் நிக்கிட்டு நின்னுங்க வேலை வேறமே செய்யறாங்க, அந்த மாதிரிதான் உடனே ஐயோ இவங்க நம்மள பாக்குறாங்க அப்படின்னு என்ன ஆயிடுது, இட் வில் ரிட்டர்ன் டு யுவர்ஸ். உங்க கைக்குள் அது வரும். இது கொஞ்ச நாள் ஆகும், பழகணும். அதுக்கே 3 மாசம் போது மனதை பழக்கிறதுக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். சரிங்களா? சோ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டீங்க, அந்த 15 நிமிஷம் உட்கார்ந்து பழகினது
கை கால் அடங்கி எல்லாம் இப்ப உங்களுக்கு அந்த 3 மாசம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நிலை 1 செகண்ட்ல கிடைச்சிரும். ஏங்க இது 15 நிமிஷம், அப்புறம் மனசுக்கு 15 நிமிஷம் கற்பனை பண்ணாதீங்க. உடலுக்கு 15 நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னா மனதுக்கு வரும்போது உடல் 1 நிமிடத்தில் உங்க கட்டுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் அது மாறாது. ஏன் ட்ரைனிங் கொடுத்துட்டீங்களா? மாறாது. இப்போ அந்த 15 நிமிஷம் என்னவா மாத்தணும்? மனம் என்னது? கர்த்தாவாக இருக்கிற மனதை கரணமாக மாற்றுதல் பயிற்சி செய்யணும். இப்ப என்ன தெரியுங்களா நடக்கும்? பயந்துக்க கூடாது. மனதில் இருக்கிற அழுக்குகள் தெரிய வரும். என் மனதில் இருக்கிற பிளஸ் எது, என் மனதில் இருக்கிற மைனஸ் எது அப்படிங்கறது எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். இத்தனை நாள் என்ன பண்ணா, மத்தவங்க யாரா சொன்னாதான் எங்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்டே எனக்கு தெரியும். அப்புறம் அவங்க வேற சொல்லிட்டாங்களேன்னு வேற கோவம் வேற. அவங்க கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. இது வாழ்க்கையில பிரச்சனை. இதுக்கு முன்னாலே நாம என்ன ஆயிக்கலாம்? என் மனதை நான் பார்க்கும்போது அதில் இருக்கிற அழுக்குகள் தெரிய வரும். விருத்தி அப்சர்வேஷன், வேடிக்கை மட்டும் பார்க்கணும். மனதை என்ன பண்றோம்? வேடிக்கை மட்டும் பார்க்கணும். மெடிடேஷன்லாம் பண்ணலீங்க, வேடிக்கை மனதை பார்க்கறோம். அது போகுதா? போயிட்டு வந்து அங்க போனையா? நம்மளோட கண்ட்ரோலை வச்சுக்கிறது காரணம் போல அங்க போகுது வருது. அப்ப நான் உன்னை கவனிக்கிறேங்கிற அந்த டைப்ல உட்கார்ந்து நம்ம மனதை வாட்ச் பண்றது. தியானம் இல்லைங்க, இதுக்கு பேர் ஜஸ்ட் வாட்சிங் யுவர் மைண்ட். எங்க போகுது வருது, இப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எது நம்மளுடைய பலம் ஏரியா எது, என்னுடைய மனதினுடைய பலகீனமான ஏரியா எதுன்னு முதல்ல கண்டுபிடிக்க தெரியும். இஃப் யூ டோன்ட் நோ யுவர் மைண்ட், உங்க மனதை நீங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்க வாட்ச் பண்ணாம இருந்தீங்கன்னா உலகத்தில் இருக்கவங்க தான் என்ன பண்ண முடியும்? நம்மள கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்பதான் என்ன சொன்னால பிரச்சனை. இப்ப என்ன அடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது மனதில் இருக்கிற அழுக்குகள் வெளியே வரும்போது, அது வெளிப்படும் போது எங்களுக்கு மனதில் இருக்கிற அழுக்கு எனக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதற்குண்டான தவம் முயற்சியை செய்து நம்ம மாற்றிக்கிறதுங்கிற தியானம் முடிஞ்ச காலத்துக்கு தான் நம்ம அதை பத்தி திங்க் பண்ண போறோம். மனதில் தியானத்துல உட்கார்ந்தாவே தெரிஞ்சிடும் நம்ம கிட்ட விருப்பு இருக்கு, அவங்களை யாரோ ஒருத்தர் நினைச்சு நம்ம அதிகமா வெறுக்கிறோம், அதெல்லாம் ஞாபகம் வரும். இவங்களை அதிகமா வெறுக்கிறோம், இவங்க மேல அதிகமா பற்றா இருக்கிறோம், நமக்கு இந்த இந்திரிய சுகத்தை அணுவிக்கும் நமக்கு ஆசை அதிகமா இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு அப்படியே மனதை நீங்க பாத்தீங்கன்னாவே மனதை கண்டுபிடிச்சிடலாம். மனதை நீங்க ஆர் அப்சர்வர் ஆஃப் யுவர் மைண்ட். மனதில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆச்சுங்களா? இது என்ன பண்ணணும்? இது அதே மாதிரி ஒரு 3 months அதே டைம் 15 minutes, அதே டைம் தான், அதே 15 minutes, பட் அதே டைம் காலையில் 6 to 6 அதை டைமை மாத்திரக்கூடாது. அதுக்கப்புறம் மனதிலிருந்து எங்க வரணும்? புத்திக்கு வர வேண்டும். 3வது ரிலாக்ஸேஷன் புத்தி ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம். இங்க என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, புத்தியினோட வேலை என்ன? டெசிஷன் மேக்கிங் இல்லைங்களா? இந்திரியங்கள் கொடுக்கிற விஷயங்களை வச்சு மனம் என்ன பண்ணும்? டேட்டா கலெக்டர். கண் என்ன சொல்லுது, காது என்ன சொல்லுது, மூக்கு என்ன சொல்லுது, டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு கொடுக்கும் மனம். இது புத்தி என்ன பண்ணும்? டெசிஷன் மேக்கா. இப்ப என்ன பண்ணணும்? இந்த டேட்டாவெல்லாம் கொடுத்து மைண்ட் டெசிஷன் எடுத்துட்டு இருக்கும், முடிவு எடுத்துட்டு இருக்கும். இப்ப நாம் என்ன பண்றோம்? நம்முடைய புத்திக்கு we are giving an instruction. I am giving an instruction to my mind. My mind, buddhi, not mind. I am giving instruction to my buddhi. என்னென்ன? கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு 15 நிமிஷத்துக்கு, புத்தியே நீ எந்த திட்டமும் தீட்ட வேண்டாம், எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம், அமைதியா இரு. ஏன்னா இதை பண்ணலாமா, இதை பண்ணிட்டு அதை பண்ணலாமா, அதை பண்ணிட்டு இதை இப்படியே தான் ஓடிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொல்லணும் புத்திகிட்ட? நீ நோ டெசிஷன், எந்த திட்டம் தீட்ட வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அமைதிப்படுத்தணும். இந்த 3 முடியறக்கு கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகும். சாஸ்திரம் என்ன சொல்லுது? 1 year ஆகும். எது? டக்குன்னு உட்கார்ந்தோன்ன எதுக்கு வருவீங்க? உடல் ஒரு செகண்ட்ல உடல் உங்க கண்ட்ரோல் வந்துடும், மனம் ஒரு செகண்ட் உங்க கண்ட்ரோல் வரும், புத்தி ஒரு சென்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும். 3 நீங்க என்ன சொல்றீங்கிறது கவனிக்கிறதுக்கு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அது போகவே போகாது. அது 3 நிற்கும். உடல், மனம், புத்தி என்முள் நிற்கும். என் ஏவலை கேட்டு செய்வதற்காக வெயிட் பண்ணும், எங்கேயும் போகாது. இதுதாங்க ஃபர்ஸ்ட் லெவலா. இன்னும் நம்ம தியானத்துக்குள்ளே போகலை. ரிலாக்ஸேஷன் பண்ணி 3ஐயும் என்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்கேன். கண்ட்ரோல்னா என்னை மீறி அது வேற. ஏன்னா சொல்லிட்டேன், புத்திக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கும் போது அதை பழக்கிறோம். புத்தியை பழக்குதல். புத்தி என்ன பண்ணுது? கடன் அதை சொன்னதை சொல்லி ஓடிக்கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா, அது புத்தியும் ஓடுற புத்தியை நிறுத்தி நீ நோ திட்டம், நோ டெசிஷன், இது ரொம்ப கடினம். அதனால சொன்னேன் இட் வில் டேக் சம் இயர். 1 year ஆகும்போது தான் 3 உங்க முன்னால அப்படியே நிற்கும். ஸ்டில் சொல்றாங்களா, போட்டோ எடுக்கும்போது ஸ்டில் அப்படிங்கிற அந்த மாதிரி அப்படி நிற்கும். நீங்க எதுக்கு வேணுமோ, எப்ப வேணுமோ, எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு வரணும்.
இது பாருங்க, இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிசினஸ் மேன் இதில் வந்தான்னு வச்சுங்களேன், அவன் எடுக்கிற முடிவுகள் கரெக்டா இருக்கும். ஒரு பிசினஸ் மேன் இந்த இடத்துல வந்து நின்னான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அடுத்தது நம்ம போறது, நம்ம ஆன்மீகத்துக்குள்ள போறதுக்கு நம்ம சொல்றோம். ஆனா இந்த இடத்துக்கு வந்துட்டாவே ஒரு படிக்கிற குழந்தை நல்லா படிக்கும், மறதி வராது. ஒரு பிசினஸ் பண்றவங்க, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் பண்றவங்க, ஏன்னா அவங்க எடுக்கிற முடிவுக்கு தான் அவங்களோட கூட்டிட்டு போறதே, அந்த முடிவுகள் பர்ஃபெக்டா வரும். இந்த இடத்துல வந்து நின்னாங்கன்னா எப்படி நிக்கணும்? எனக்கு முன்னால 3 கை கட்டி நிக்கணும். 3 குரங்குகளை போல என் உடலும் என் மனமும் என்னுடைய புத்தியும் கை கட்டி எனக்கு சேவை செய்வதற்கு ரெடியா வச்சு பழக்குதல். இவ்வளவுதான். இத பண்ணினதுக்கு அப்புறம் தான் நாம ஆணையிட முடியும். ஏங்க அது ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன தெரியுங்களா பண்றோம்? நீ வந்து தியானம் பண்ணு, நீ வந்து தியானம் பண்ணு, அது போஸ்ட் எடுத்துட்டு அது போகுது. முதல்ல என்ன பண்ணணும்? 3 குரங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் இதுதான். 3 என்னுடைய சேவையை கைகட்டி வாய் பொத்தி நின்று என்னுடைய ஆணையை கேட்பதற்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன வேணா பண்ணலாம். நீங்க வந்து அதை பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம லெவல் கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷனுக்கு வந்தீங்கன்னா, ஏன்னா 3 ரெடியா உட்கார்ந்து இருக்குது, சொன்ன வேலை செஞ்சுட்டு போகுது. 3 ரெடியா உட்கார்ந்து இருக்குது, நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யறதுக்கு ரெடியா இருக்குது. இன்னும் என்ன வேலையும் நீங்க இன்னும் சொல்லல, ரெடியா இருக்குது. அப்ப நீங்க என்ன சொன்னாலும் செய்ய போகுது. இவ்வளவுதான் சீக்கிரட்டே, இவ்வளவுதான். இதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த ரெடினஸ், உடல் மனம் புத்தியை ரெடி பண்ணாம ரிலாக்ஸ், இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம். ரிலாக்ஸ் பண்ணாம சாஃப்ட் சொல்லு, ரிலாக்ஸ் 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 சொல்ல பார்த்தா என்ன அர்த்தம்? அமைதி அமைதின்னு தான் அர்த்தம். இந்த 3 அமைதியா உட்கார வைக்காம நீங்க வாட்டுக்கு எடுத்தொன்ன இங்க தொடு அங்க தொடு அங்க போ இங்க போனா போராட்டம் உள்ள வருதா இல்லையா? நாம ஒண்ணு சொன்னா அது ஒரு பக்கம் போவ, அது 10 பேருக்கு ஒன்னா சொல்லி கொடுத்தா இன்னொருத்தர் வந்து எனக்கு நான் காளியை கண்டேன், காளிதாசரை கண்டேன், ஐயோ அவங்களுக்கெல்லாம் என்னமா வந்துருச்சாட்டு, நமக்கு தான் வல்லையாட்டு இருக்குதே. அப்ப எனக்கு ஏதாவது தெரிஞ்ச மாதிரி சொன்னா தான் அந்த இடத்துல ஒரு கீப் அப் பண்றக்காச்சா எனக்கு என்னமோ வந்ததுன்னு. இதெல்லாம் என்னங்க இது? அதாவது எப்ப சாஸ்திரத்துட்டு விலகி வந்து எந்த செயலை செஞ்சாலும் சுத்தப்படாது. இதுக்கு 1 இயர் ஆகுங்குது சாஸ்திரம். இது 6வது அத்தியாயம் படிச்சவங்களுக்கு இதெல்லாம் கரைச்சு குடிச்சிருப்பீங்க. தெரியும், மற்றவங்க படிக்காதவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். 6வது அத்தியாயம் முடிச்சவங்களுக்கு இதெல்லாம் மனப்பாடமா இருக்கும். திருப்பி நம்ம சொல்லிட்டே இருக்கிறதுனால those who have completed 6th chapter அதுதான் இதெல்லாம் வருது. அதுக்கு அடுத்தது எங்க வந்தோம்? இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப என்னுடைய உடல் அந்த 15 நிமிஷத்துக்கு தாங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்க. 15 மினிட்ஸ்க்கு என் மனம், என் உடல், என் மனம், புத்தி ரெடி டு சேவ் மீ, சர்வ் மீ, நாட் சேவ் மீ, சர்வ் மீ. புரிஞ்சுங்களா? என்ன சொன்னீங்கன்னா நான் கேட்கறேன் அப்படின்னு முதல்ல வந்து உட்கார வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன? மெடிடேஷன், கான்சென்ட்ரேஷன், மெடிடேஷன், மனதை குவித்தல். இதை நான் நினைப்பேன், மற்ற நினைவுகள் என் மனதில் வரக்கூடாது. நம்ம என்ன மனதுக்கு ஆர்டர் போடுறோம்? ஐ ஆம் ஆர்டரிங் மை மைண்ட். என்னன்னு தவற, நான் ஒன்னு நினைக்கிறேன், அதை மட்டும்தான் நீ நினைக்கணும். வேற எந்த நினைப்பும் உள்ள வர அளவு பண்ணக்கூடாது. புரிஞ்சுங்களா? என் மனதுக்கு நான் ஒரு வேலையை, ஏ மனமே உனக்கு நான் ஒரு வேலை கொடுக்கிறேன். அதுக்கு எப்படி பேசணும்? என் மனமே உனக்கு நான் ஒரு வேலை கொடுக்கிறேன் ஃபார் 50 minutes only, not for 24 hours. ஒரு 50 minutes நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்கிறேன். நான் என்ன வேலை சொல்லணும் அதை தவிர வேற எந்த வேலையும் இந்த 15 நிமிடங்களுக்கு மட்டும் பண்ணாமல் இரு. அதுக்கப்புறம் நீ எங்கேயோ போ. அப்படி அதுகிட்ட ட்ரைனிங் பண்ணணுங்க. அப்பதான் அது வந்து உட்காரு. ஐயோ நீ காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உம்பேச்சு கேட்டனா நான் இங்க ஆடுறது பாடுறது நான் அதெல்லாம் வல்லின்றோம். சோ என்ன சொல்லணும்? 15 நிமிஷத்துக்கு ஒரு இந்த உட்கார்ந்து இருக்க பாத்தியா, அந்த 15 நிமிஷத்துக்கு நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், நீ அதை செய்ய. வேற எந்த மனதில் அது என்ன சொல்றது, வேற எந்த சிந்தனையும் உள்ள விடாம செய்ய. ஏன்? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ஃபர்ஸ்ட் க்ஷணம் ஒரு நினைப்பு, 2வது க்ஷணம் அது என்ன நினைக்குது எப்படி நினைக்குது தெரியாம போயிட்டு இருந்த மனதை இந்த லெவலுக்கு உட்காண்ட வச்சு என்ன சொல்றோம்? இப்ப நாம ஒரு வேலை கொடுக்குறேன். என்ன வேலை? ஓம் நம சிவாய அல்லது ஓம் நமோ நாராயணாய, ஏதோ ஒரு மந்திரம் எடுத்துக்கலாம். மந்திரத்தை நீ சொல்லு. மனதுக்கு நம்ம பேசுறோம். என்ன மனமே, இப்ப நீ உட்கார்ந்துருக்கீ இல்லையா, இப்ப நான் சொல்றேன் செய். என்ன சொல்லணும்? ஓம் ஓம் நமோ நாராயணாய. 2வது என்னங்க பண்ணிட்டுங்க மனம்? ஓம் நமோ நாராயணாய. 3வது ஓம் நமோ நாராயணாய. சோ மனம் என்ன பண்ணும்? ஐயோ நம்ம போன இஷ்டத்துக்குலாம் போனா கூட மாட்டாங்க. எதைத்தான் செய்ய சொல்லியிருக்காங்க? ஓம் நமோ நாராயணாய. மனசு என்னைய நினைக்க சொல்லியிருக்காங்க, நான் நினைப்பேன்.
அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக மனம் பழகும். இதுக்கு பேரு தான் தியானம். எடுத்தோன்னு வராது, கொஞ்சம் கொஞ்சமாக பழகும். பாத்தீங்கன்னா தியாகராஜரு நம்ம 108 தடவைக்கே கஷ்டங்கிறோம், 1008 தடவை ராமநாமம் பண்ணுவர். அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து அசையாம அந்த அளவுக்கு அவர் மனதை என்ன பண்ணி வச்சிருக்காரு? பழக்கி வச்சிருக்காரு. அதை பார்க்கணும் நம்ம. ஐயோ அவரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங், அவர்னால பண்ண முடியும், அதெல்லாம் இல்லை. அவருக்கு நமக்கு கொடுத்த மனதையே தான், புத்தியே தான் இறைவன் தியாகராஜருக்கும் கொடுத்தார். அவர் அந்த விபூதியை மனதை என்னவா மாத்திட்டாரு? விபூதியாக மாத்தி விட்டார். நாம என்ன பண்ணிட்டோம்? அது போன போக்குல பின்னால போய் கூறுகட்டு பழ போயிட்டோம். அது வரை என்ன பண்ணிட்டாரு? அந்த மனதை அவர் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அழகா யூஸ் பண்ணிட்டாரு தியாகராஜர். அப்படித்தானே தவிர அவருக்கு தனியா ஒரு மண்டையை புடைச்சு ஒரு மனதை எல்லாம் இறைவன் கொடுக்கலை. He practiced 1 கோடி தடவை அசையாம வேற எதுவும் இல்லாமல், சிந்தனை இல்லாமல் ராமநாமத்தை ஜெபித்தவர் தியாகராஜர். சரிங்களா? அது எதுக்கு சொல்றேன்னா ஒரு உதாரணம். இது நம்மளால பயிற்சினாலதான் தியாகராஜர் அவரை கேளுங்க, பேட்டி எடுத்தா சொல்லுவார் அவர், இதை பயிற்சி பெறுவதற்கு நான் எத்தனை கஷ்டப்பட்டேன். தாய்மானவர் பாடலாம் வரும், ஐயோ மனமே மனமேன்னு நாயே பேயன் தம்மனே தந்துக்குவார். உட்கார்ந்தா 2 நிமிஷத்துக்கு மேல நீ உட்கார மாட்டேங்கிறியே, இப்படி ஓடுறீங்க, நாயே பேயே பிசாசே நீ என்ன இங்கிருந்தா எனக்குன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கள அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் அதை தாண்டி இருக்காங்க. இறைவன் அவருக்கு பகவான் இஸ் நாட் பார்ஷியல் டு தோஸ் பீப்புள். நீ ஈஸியா அதை கத்துக்கோ அதை கத்துக்கலாம் கொடுக்கல. கடினம் புரிஞ்சுங்களா? இது என்னது? கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன். அடுத்தது இது உங்களுக்கு தெரியும், எதை நினைக்கிறோமோ அதை திருப்பி நினைக்கிறது ஃபார் 50 மினிட்ஸ் அல்லது 5 மினிட்ஸ், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நேரம். 50 மினிட்ஸும் கிடையாது, இதுக்கு 5 எவ்வளவு நேரம் அதை உட்கார முடியுதோ அவ்வளவு நேரம். அடுத்தது எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன். தேர்டு, இது சாஸ்திரம் தான் சொல்லி கொடுக்கும். இது வரைக்கும் மெடிடேஷன் சென்டர்ஸ்ல வந்துருவாங்க ஓரளவுக்கு. இதுக்கு மேல வரணும்னா we need சாஸ்திராஸ் ஹெல்ப். சாஸ்திரத்தோட உதவி இல்லாமல், சாஸ்திரத்தை படிக்காமல் you cannot do expansion meditation. சாஸ்திரத்தை படிக்காம, அதனால யாருக்கு இப்ப எடுக்கிறோம்? சாஸ்திரத்தை படிக்கிறவங்களுக்கு தான் சொல்லித்தரோம் 3வது மெடிடேஷன். இல்லைன்னா 2ஓட, ஏன்னா இப்ப இந்த 1, 2 மாஸ்டர் ஆயிரம் வச்சுக்கங்களேன், என்ன ப்ராப்ளம் பெருங்க, ஏன் அதோட முடிச்சுக்க கூடாதா? எதுக்கு எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷனுக்கு ஏன் வரணும்? 1 and 2 ரிலாக்ஸேஷனும் கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன் மட்டும் போதாதா? எதுக்கு 3வதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீவிரவாதிக்கு கூட 2 இருக்கும். ஏகாக்கிரத சித்தம் 100% இருக்கும். எனக்கு அடிக்கடி நான் பார்த்து அந்த இதுல பாம்பே ஏர்போர்ட்ல சுட்டாம பாருங்க, கடா கடா கடான்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் குண்டு ஒருத்தர், 2வது குண்டு, அப்படியே கூட்டத்துக்குள்ள அத்தனை பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டு பாட்டு பாட்டு பாட்டுன்னு. என்ன ஒரு ஏகாக்கிரத சித்தம். ஏன்னா இந்த ஸ்பீடு, அவன் ஓடுற ஸ்பீடு 2ஐ கால்குலேட் பண்ணி தன்னை போலீஸ்காரன் பிடிச்சுக்குவானா, அதை ஏன்னா சுடும்போது ஒரு பின்னால ஒருத்தர் வருவானுங்க ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையும் கடந்துட்டாங்க. அப்படியே பாட்டு பாட்டு பாட்டு. எப்படி? அப்படியே அவன் ஓடுற ஸ்பீட்டுக்கு, இது குண்டு வெளியில போற ஸ்பீட்டுக்கு கரெக்டா அது பொட்டுலயே அடிக்கிறான். 3 பேர்த்த அடிக்கிறத வீடியோ எடுத்திருந்தான் ஒருத்தன். அதை பார்த்தது அப்போ அந்த காலத்துல அது தீவிரவாதி. அவனுக்கு என்ன இருக்குது? ஏகாக்கிரத சித்தம். என்ன பலன்? அவன் எதுக்கு யூஸ் பண்ணான்? வாட் ஃபார்? ராவணன் எடுத்துக்கங்க நீங்க. அது மாதிரி தீவிரவாதிகளுக்கு என்ன இருக்கலாம்? 1 and 2 இருக்கும். அந்த இதோட பாதியோட விட்டுட்டு இந்த மெடிடேஷனோட போதும் அப்படிங்கிறவங்க தீவிரவாதியா கூட ஆகலாம். என்ன நடக்கும் தெரியுங்களா? கடைசியா அகங்காரத்தில் இதோட நின்ன மெடிடேஷன் எங்க கொண்டு ஒரு மனிதனை விடுதுன்னு, அதாவது அகங்காரத்தில் ஒரு குறுகிய வட்டத்தில் சுயநலவாதியாகத்தான் அவன் இருப்பான். இதோட இந்த மெடிடேஷனோட நின்னுட்டீங்கன்னா அவனோட நிலை எப்படி இருக்குன்னா, அகங்காரம், ஏன்னா அதை விட்டு வெளியில வர முடியாது இல்லையா? சாஸ்திரத்துக்கு வந்தா தான் நீங்க அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்ண முடியும், அகங்காரத்தை விடுபடும். அப்ப அகங்காரத்தை பத்தி கேரே பண்ணாம, அகங்காரத்தை பத்தி கண்டுக்காம, அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காம இதோட நின்னுட்டீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன், எனக்கு ஐ ஹவ் காட் 15 மினிட்ஸ் கான்சன்ட்ரேஷன், ஐ ஹவ் காட் த சமாதி, எது பவ பிரத்யய சமாதி அடைஞ்சிட்டேன். அவாந்தர பலன், இப்படி நான் திருநீர், இப்படி நான் குங்குமம், இப்படி நான் சிவலிங்கம் எனக்கு வருது. அதெல்லாம் என்னது? இது 2ஓட நின்னவங்க. இவங்க 2ஓட நின்னவங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க. அகங்காரத்தில், அகங்காரம் இல்லாம இருக்க வாய்ப்பு உண்டா? கண்டிப்பா அகங்காரம் தான் இருக்கணும். சரி, அகங்காரம் இருக்கும்போது என்ன ஆகும்? ஒரு குறுகிய வட்டம் போட்டுக்கோனா, குறுகிய வட்டத்தில் சுயநலவாதியாகத்தான் வாழ்வான்.
இந்த மெடிடேஷனோட நிறுத்திட்டீங்கன்னா அகங்காரத்தை ஒழிக்கல, அந்த அகங்காரத்தை பாதித்த அகங்காரம் பண்ணணும்னா எங்க வரணும்? சாஸ்திரத்துக்குள்ள வந்தா தான் அந்த அகங்காரத்தை அகங்காரத்தை பாதித்த அகங்காரமாக பண்ணும் போதுதான் அவன் அந்த சுயநலத்திலிருந்து ஒரு குறுகிய வட்டத்தை விட்டு வெளியில வர்றான் இல்லீங்களா? அதுக்குதான் என்ன மெடிடேஷன் சொல்றாரு? எக்ஸ்பான்ஷன். திஸ் இஸ் ஸ்டடிங் ஆஃப் சாஸ்திரம். சாஸ்திரம் படிக்காமல் நீங்க 3வது மெடிடேஷனுக்குள்ள தலை வைக்க முடியாது. என்னது? வித் ஹெல்ப் ஆஃப் சாஸ்திரம். ஏன் இல்லைனா இதுக்குள்ள வரலினா விளைவுகள் பார்த்தோம். இஃப் யூ டோன்ட் கம் டு த 3rd மெடிடேஷன், நீங்க அகங்காரத்துக்குள்ள ஒரு குறுகிய வட்டத்தை போட்டுக்கிட்டு சுயநலவாதியாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு பரந்த மனப்பான்மையை பெற முடியாது. சோ we have to dilute. அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஏரியாவை டைலூட் பண்ணணும். எதை? அகங்காரத்தை என்ன பண்ணணும்? டைலூட். அந்த டைலூட் பண்றதுக்கு தான் என்ன மெடிடேஷன்? 3rd மெடிடேஷன் இஸ் நீடட். ஆனா அன்பார்ச்சுனேட்லி எந்த மெடிடேஷன் சென்டர்ஸும் இந்த 2ஐயும் தாண்டி 3வதுக்கு வருவது இல்லை. ஆனா 2லயும் பலன் இருக்கும் பாத்தீங்களா? அதோட அவங்க அவ்வளவுதான் பலன் நினைச்சுக்கிறாங்க. தியானம்னா இவ்வளவுதான். எக்ஸ்பேன்ஷன் வேர்டே அவங்களுக்கு தெரியுதா? தெரியும். எக்ஸ்பேன்ஷன் சாஸ்திரத்துக்குள்ள வந்திருக்கணும். மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறவங்க சாஸ்திரத்துக்குள்ள வந்திருக்கணும். சாஸ்திரத்துக்குள்ள வந்தவங்க புரிஞ்சுக்குவாங்க. என்னது? இங்கிருந்து தாண்டி நம்ம அடுத்ததுக்கு வரணும். அதனாலதான் பாருங்க, பெரிய பெரிய மெடிடேஷன் மணிக்கணக்காக வருடக்கணக்காக பண்ணினாலும் இந்த அகங்காரத்துல சிக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறத கண் கூட பாக்குறோம். ஏன்? அதாவதுங்க மத்தவங்களோட என்ன தெரியுங்களா ஆகுது? அவங்க அகங்கார பூஸ்டப் ஆயிருது. ஏன்? மத்தவங்க எல்லாம் யாரும் மெடிடேஷன் பண்ணல, நான் பண்றேன். அது என்ன ஆகுது? பூஸ்டிங் அகங்காரம். அந்த அகங்கார பூஸ்ட் ஆகும் போது என்ன நடக்கும்? கர்வம், பொறாமை, எல்லா மன அழுக்குகளும் அதிகமாகும். அப்ப how can they have a happy life? Never. புரிஞ்சுங்களா? அதான் அடுத்த எக்ஸ்பென்ஷனுக்கு வரணும். சாஸ்திரத்துக்குள்ள வந்தோம்னா அடுத்து என்ன சொல்லுது? டு டைலூட் திஸ் அகங்காரம். நான் செய்யறேன் தியானம், எனக்கு அந்த அவாந்தர பலன்லாம் கிடைச்சிருச்சு, நான் காளிய பார்த்தேன், நான் காத்து மேல நடக்கிறேன், நான் தண்ணிக்குள்ள நடக்கிறேன், நான் நதி மேல நடக்கிறேன். இதெல்லாம் என்ன நடக்கும்? இந்த இடத்துல வந்துட்டாங்கன்னா அவங்க அகங்காரம் பூஸ்ட் ஆயிருக்கேன். மத்த மனிதர்கள் செய்யாத ஒரு விஷயத்த நான் செய்யற தண்ணி மேல நடக்கிறேன்னா அவனோட அகங்காரத்தை யோசனை பாருங்க, பூஸ்டப்பா இருக்கும். சோ அதை என்ன பண்ணணும்? அடுத்தது பை கம்மிங் டு த 3rd மெடிடேஷன், எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன் வந்தாதான் அந்த அகங்காரத்துக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அதை இல்லாமல் பாதித்த அகங்காரமாக மாற்ற முடியும். அப்ப எப்படி அந்த எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன் என்னது? ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். இங்கு இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல அப்படிங்கறத அந்த எக்ஸ்பாண்டிங். இந்த உலகத்தில் என்னை பார்த்தல், என்னில் உலகத்தை பார்த்தல். இத எங்க நடக்கும்? சாஸ்திரத்துக்குள்ள வந்தா புரியும். உலகில் ஈஷாவாசியத்துல அந்த உபனிஷத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? உலகில் நாம என்ன புத்தி வைக்கிறோம்? இது புஸ்தகன்னு ஒரு புத்தி இல்லைங்களா, இது பேப்பர்னு ஒரு புத்தி, இது பென்சில்னு ஒரு புத்தி வச்சிருக்கமா. அவர் அங்க என்ன சொல்லுவாரு? இறைவன் ஈஸ்வர புத்தியை வை, பொருள் பத்திய விருத்தியை கொண்டு வராது. ஈஸ்வர புத்தி, ஈஷாவாசிங்கிற உபனிஷத்துல அவர் சொல்றது உலகில் ஈஸ்வர புத்தியை வை, காண்பதெல்லாம் இறைவனை தவிர்த்து வேறல்ல. இது எப்படி இது கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண முடியும்? எப்படி இறைவன் என் கண்ணுக்கு புஸ்தகமா தெரியுதா, பேப்பரா? என் கண்ணுக்கு பேப்பர் தான் தெரியுது, புஸ்தகம் தான் தெரியுது, பேனா தான் தெரியுது. இது எப்படிங்க இறைவனா பாக்குறதுனா? உபாதான உலகத்தை படைத்தது, சிருஷ்டி செஞ்சது, அதுல மாய உபாதான காரணம் இதெல்லாம் தெரியணும். உபாதான காரணத்துவாத் இறைவன் இந்த உலகத்துக்கு உபாதான காரணமாக இருப்பதால் நான் காண்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த அளவுக்கு அங்க அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கணும். ஏன்? ஒரு உலகத்தை படைக்கணும் 2 காரணம் வேணும் இல்லைங்களா? ஒரு நிமித்த காரணம், ஒரு உபாதான காரணம். அந்த உபாதான காரணம் என்ன சொல்றாரு இறைவன்? நான் தான். இப்ப பானைக்கு உபாதான காரணம் என்ன? மண்ணு. அப்போ சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் அங்க என்னதான் இருக்குது? மண்ணுதான் இருக்குது. நாம ஒரு பேர் வச்சுக்கிற பானைன்னு இருப்பது எக்ஸிஸ்டன்ஸ். பானைன்னு ஒண்ணு எக்ஸிஸ்டன்ஸ். மண்ணை தவிர்த்து பானைன்னு ஒரு தனியா ஒரு வஸ்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆகி அங்க இருக்குதா? பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் யாருக்கு தான் சொந்தம்? மண்ணுதான் அங்க இருக்குது, இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ். ஆனா என்ன அதுக்கு இருக்குது? ஒரு நாமம், ஒரு அதை போல வாட் இஸ் எக்ஸிஸ்டிங் ஹியர்? இறை தத்துவம். அது பல நாமங்கள், செல்போனு, பேப்பரு, அது மாதிரி ஒரு உயிருள்ள ஜீவன், கொசு, யானை, புலி, இது மாதிரி
விதவிதமாக நானாவிதானி. யாரு மாற்றம்? மாயை. மாயினோட பரிணாமம் தான் இந்த அறிவை பெற்றோம்னா தான். நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன், ஏன்னா இதெல்லாம் சாஸ்திரத்தை படிச்சுட்டு இருக்கிறதுனால நான் இதை ஷார்ட்டா சொல்றேன். இதுதான் எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன். இத கண்ணை மூடிக்கொண்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்து பண்றது அல்ல. வேதாந்த வகுப்புகளை அட்டன் பண்ணி உபாதான காரணம், நிமித்த காரணம், சிருஷ்டின்னு என்ன, நிமித்த காரணம் என்ன, உபாதான காரணம் என்ன, உபாதான காரணத்துக்கு உண்டான கண்டிஷன்ஸ் என்ன, அது என்னென்ன பண்ணும், சர்வவியாபி படிச்சமா இல்லைங்களா? உபாதான காரணம் எப்பவுமே என்ன பண்ணும்? எல்லா இடத்தையும் வியாபிக்கும். பானை முழுவதும் மண்ணு வியாபிக்கும். இருப்பது மண்ணை தவிர்த்து அங்க பானைன்னு ஒண்ணு கிடையாது. எதை வெயிட் போட்டீங்கனாலும் மண்ணோட வெயிட் தான், எதை தொட்டீங்கனாலும் மண்ணைத்தான் தொடுறோம். பானைன்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியாத மித்யா கேட்டகரி இந்த பானை, இந்த உலகம். அதை போல தனக்கென்று சுயமான ஒரு இருப்பை எப்படி பானை பெறவில்லையோ, காரியம் காரணத்தை தவிர்த்து காரியம் வேறல்ல. அந்த காரண காரிய பிரக்ரியாவை யூஸ் பண்ணி 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 ஒரு தடவை இல்ல, பண்ணி பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? இருப்பதனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்லங்கிறது எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன்ங்கிறது. பை ஸ்டடியிங் சாஸ்திரா, நாட் பை க்ளோசிங் ஐ சிட்டிங் இன் அ ரூம். ஃபர்ஸ்ட் 2 பண்ணி ஏகாக்கிர சித்தத்தை பெற்றிருந்தீங்கன்னா திஸ் இஸ் ஈஸி. அதுதான் தியானத்துக்கும் வேதாந்தத்துக்கும் என்ன கனெக்ஷன்? ஃபர்ஸ்ட் 2 மெடிடேஷன் நீங்க பண்ணி ஏகாக்கிர சித்தத்தை பெற்றிருந்தீர்கள் என்றால் நிறைய குவாலிபிகேஷன் வேணும். ஸ்ரத்தா படிச்சீங்களா? முமுக்துவம், சமாதி, சட்க, சம்பத்தி எல்லா குவாலிபிகேஷனோட இதுவும் இருந்ததுன்னா, ஏகாக்கிர சித்து இருந்ததுன்னா 3வது மெடிடேஷனுக்கு வர முடியும். இங்க இருப்பதனைத்தும் இறைவனை தவிர்த்துவே. மைண்ட் இஸ் எக்ஸ்பாண்டிங். அடிக்கடி சொல்லுவாரு. அதுக்கு உதாரணம், அதுக்கு முன்னால வரைக்கும் வேதாந்த வகுப்புகள் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு தாய் ஒரு குழந்தை தனக்கு உணவு இல்லாட்டி பரவாயில்ல, அந்த குழந்தை சாப்பிடும் போது எப்படி தன்னுடைய குழந்தை சாப்பிடுவதை எப்படி சுகமாக அனுபவிக்கிறாளோ அந்த மனம் விரியணும். இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுற ஆளாக மாறுதல்ங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கெட் அவுட் ஆஃப் சுயநலம். ஏன் அந்த அவளோட குழந்தை சாப்பிடுறது மகிழ்றது, அந்த தாய்ங்கிறது ஒரு வட்டம், அகங்காரம், அது மமக்காரம். இது என்னோட குழந்தை. இந்த மமக்காரத்தை பிரேக் பண்ணிட்டு தான் அவ என்ன வரணும், எப்படி வரணுங்கிறாரு சுவாமிஜி. இங்க உலகத்தில் இருக்கிற யார் உண்டாலும் தன் குழந்தை உண்பதை போன்ற ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன். ஏன்னா அது வரைக்கும் நம்ம என்ன வாழ்ந்தோம்? அகங்காரம், மமக்காரம், சுயநலம். அப்படி பிரேக் பண்ணி வெளியில வர்றது இஸ் வெரி டிஃபிகல்ட், வெரி வெரி டிஃபிகல்ட். பட் இஸ் வெரி நெசசரி. அங்க வந்துட்டீங்க வச்சுக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கிற என்ன சொல்றது, அந்த ஒரு நம்மள நாமளே சுருக்கிக்கிட்டு ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அந்த எல்லாம் கஷ்டப்படுறது எல்லாமே போயிடும். ஓப்பன் அப். அது என்னது? அடுத்தது 4வது வேல்யூ மெடிடேஷன். இது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மனதை நம்ம உட்கார்ந்து நோக் பண்ண மனதை பார்த்தோம் பாத்தீங்களா, அப்பவே தெரிஞ்சிருக்கும் நமக்குள்ள என்னென்ன மைனஸ் பாயிண்ட், எது பிளஸ் பாயிண்ட். பிளஸ் பாயிண்ட் விட்டுறலாம், மைனஸ் பாயிண்ட கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன பண்ணணும்? பிரதிபக்ஷ பாவனா. இப்ப எனக்குள்ள பொறாமைங்கிறது இயல்பாவே இருக்குங்க. யாராவது ஒண்ணு வச்சுட்டாங்கன்னா எனக்கு பொறுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குணம் இருந்ததுன்னா எப்படி தியானம் பண்ணணும்னா, நான் அந்த குணத்திலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்கிறேன். இறைவன் அருளால் அதை ஆட் பண்ணிக்கணும். இறைவன் அருளால் நான் அந்த குணத்திலிருந்து வெளிவரக்கு ஆசைப்படுகிறேன். என்கிட்ட பொறாமை குணம் இருக்கக்கூடாதுன்னு பிரதிபக்ஷ பாவனா. நான் அப்ப அது பிரதிபட்சம் நான் கஞ்சத்தனமா இருக்கேன்னா எல்லாத்துக்கும் கொடுப்பவளாக நான் இருப்பேன், எல்லாத்துக்கும் ஷேர் பண்றவளாக நான் இருப்பேன். மத்தவங்க துக்கத்தில் வரும்போது கருணாபாவ மைத்ரி படிச்சு பார்த்தீங்களா பதஞ்சலியில, யாரு நம்மகிட்ட நோக்கி வரும்போது என்ன பாவனையில் இருக்கணும் அதை நினைக்கிறது. அதான் வேல்யூ மெடிடேஷன். ஒரு வெற்றி பெற்றவன் என்னுள் வரும்போது அவனை நண்பனாக பாவித்தல், ஒரு துக்கத்திற்கு வரும்போது ஒரு கருணையோட ஒரு பாவனம். இதுதான் வேல்யூ மெடிடேஷன். நமக்குள்ள பர்சனலா என்ன ஒரு இது இருக்கோ அதை என்ன பண்ணலாம்? நீங்க பிரதிபக்ஷ பாவனை, அது ஆப்போசிட்டா நான் இருக்க மாதிரி நினைச்சு 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 பழகுதல். ஏன்னா இப்போ வேல்யூ மெடிடேஷன் பாத்தீங்கன்னா எந்த இடத்தில் மனிதன் வேல்யூ இழக்கிறான்னு பாருங்க. இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாது, தவறு, எல்லாத்துக்கும் தெரியுங்க, தவறுன்னு நல்லா தெரியும். நீங்க அந்த அறிவு இருக்குது,
அதை போய் நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா வேலையாவது. ஏன்னா அவனுக்கு தெரியுமே. இப்ப ஞானம் இல்லாதவனுக்கு நீங்க அறிவு கொடுக்கலாம், வாங்குறது தப்புன்னு. அவனுக்கு தெரியும் வாங்குவது தப்பு. ஆனா ஏன் வாங்குறாங்க? Because they don't know the value of value. What is the reason? They don't know the value of value. அப்படின்னா என்ன பாருங்க, இப்போ ஒரு கையெழுத்து போடணும், 100 ரூபா கொடுக்குறீங்க. இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல 100 ரூபா போப்பா, வேலையில போ. 500 ரூபா எனக்கு நான் பணம் வாங்க நினைச்சிட்டே, நீ 5000 ரூபா 10,000 ரூபா கொடுங்க சார், அப்படி கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன ஆச்சு? அந்த 100 ரூபா 500 ரூபா வர வரைக்கும் அவனுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த எதை விட, அந்த பணத்தை விட லஞ்சம் வாங்க கூடாதுங்கிற வேல்யூவா தெரிஞ்சுது. எப்போ அந்த 100 ரூபா 500 ரூபா பாக்குற வரைக்கும் அவன் என்ன ஃபாலோ பண்ண, அவனுக்கு என்ன பெருசு தோணுச்சு, லஞ்சம் வாங்க கூடாதுங்கிறது பெரிய குணமாகவும், 100 ரூபா சீப்பாகவும் 500 ரூபா சீப்பா இருந்தனாலதான் அது வேண்டாம், நான் இதுல இருக்கணும்னு நினைப்பான். நீங்க 5000 ரூபா 10,000 ரூபான்னு காமிச்சொன்ன அவன் வேல்யூ எதுக்கு கொடுத்துட்டான்? அந்த தர்மம், லஞ்சம் வாங்க கூடாதுங்கிற தர்மத்துக்கு விட பணத்துக்கு அவன் அதிகமாக வேல்யூ கொடுத்துட்டான். சோ he don't know the value of value. புரிஞ்சுங்களா? அந்த நிலைமை எப்ப வருதுன்னு ஒருத்தனுக்கு தப்பு எல்லாருமே இப்ப திருட பாருங்க, திருட தப்புன்னு அவனுக்கு தெரியும். ஏன் திருடுறான்? அந்த திருட்டின் மூலியமா திருடுறது தப்பு, ஆனா அதை விட வேல்யூவான பணம் வச்சுட்டாங்க. அதான் குடும்பத்தை காப்பாத்துறது ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு அது பெருசு, அப்ப திருடுறது தவறு. அதே மாதிரிதான் ஹரிச்சந்திரன் கதைகள். போய் நீங்க ஹரிச்சந்திரன் ஸ்டோரி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொய் பேசக்கூடாதுங்கிறது தெரியும். ஆனா எதுக்காக நம்ம படிக்கிறோம்னா டு நோ த வேல்யூ ஆஃப் வேல்யூ. அதுக்குதான் நம்ம படிக்கிறது. எப்பவுமே நமக்கு பொய் பேச கூடாதுன்னு யாருக்கா தெரியுமாங்க? யாருக்காவது தெரியாமையாங்க இருக்குது? எவ்ரிபடி நோஸ். சாமானிய தர்மம். என்கிட்ட ஒருத்த பொய் பேசக்கூடாதுன்னா நான் மத்தவங்கிட்ட பொய் பேசக்கூடாது. இது பிறக்கும் போதே தெரியும். அப்கோர்ஸ் கொஞ்சம் ஒரு வயசு வரும்போது தெரியும். ஆனா அவன் பேசுறான். அப்படிங்கும் போது ஏன் பேசுறான்? சாமானிய தர்மம் அவனுக்கு தெரிஞ்சு ஏன் பேசுறானா? he don't know the value of value. அப்படின்னா அந்த தர்மத்தை காப்பாற்றுவதனால் அந்த பணத்தை விட அதிகமான வேல்யூன்னு அவனுக்கு தெரியலை. ஏன் பண்றான்? ஒரு பணத்துக்கு அவன் என்ன நினைச்சுக்கிறான், அந்த தர்மத்தை விட பணம் வேல்யூ ஜாஸ்தி. அதுதான் என்ன சொல்றது, he don't know the value of value. வேல்யூனோட வேல்யூ தெரியல. ஏன்? அந்த வேல்யூ கொண்டு எங்க கொடுத்துட்டான்? பணம். இப்ப பொய் பேசுறோம். ஏன் பேசுறான் அவன்? அந்த உண்மை பேசுதலை விட பொய் பேசுனா அவனுக்கு ஏதாவது கிடைக்கும் பாத்தீங்களா? இப்ப சில பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சுக்கலாம், சில பொருள்கள் கிடைக்கலாம், சில பணம் கிடைக்கலாம், சில வீடு கிடைக்கலாம், சில உறவுகள் கிடைக்கலாம்னா அவன் என்ன அண்டர் எஸ்டிமேட் என்ன பண்ணிடுறான்? அந்த பொய் பேசாம உண்மை பேசுதல்ங்கிற வேல்யூவை விட அவனுக்கு எது பெருசா தோணுது? அந்த பொய் பேசுறதுனால வருகின்ற உறவுகள், பொய் பேசுறதுனால வருகின்ற பணம், பொய் பேசுறதுனால வருகின்ற எக்ஸெட்ராஸ். அவனுக்கு அது வேல்யூவா தெரியுது. அதனாலதான் இந்த வேல்யூ விடுறான். இதுதான். ஏன்னா அந்த தெரியலன்னு சொல்லாதீங்க, அவன் தெரியாம போய் பேசுறான், அது தப்பு. அப்ப இறைவனை நம்ம ஈஸ்வரனை தப்பு சொல்றோம். ஏன்னா இறைவன் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் அதெல்லாம் சாமானிய ஞானம், இம்பாய்டு வித் சாமானிய ஞானம். அதை தெரிஞ்சு அவன் பண்றானா he don't know the value of. அப்படியே என்ன அர்த்தம்? தர்மத்தை விட பணத்துக்கு அவன் அதிகமா வேல்யூ கொடுக்கறதுனாலதான் திருடுறான். அல்லது அந்த பணத்துக்கு எப்படி வேணா சம்பாதிக்கலாம். அப்ப என்ன தெரியணும்? ஒருத்தனுக்கு என்ன நாம தெரியணும்னா, என்ன தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மை ஏன் அவனுக்கு தெரியலன்னு பாத்தீங்கன்னா அறிவில்லை. ஏன் அவன் திருடுறான்? ஏன் அவன் லஞ்சம் வாங்குறான்? ஏன் அவன் பொய் பேசுறானா? ஞானத்துக்கு தகுந்த, அதாவது அந்த வேல்யூவை தெரிஞ்சுக்கிறக்குண்டான அறிவு அவனிடம் இல்லை. அஞ்ஞானி. நம்ம லாங்குவேஜ்ல அவனுக்கு பேர் என்ன? ஆத்மஞானி அல்ல, தர்மத்தினுடைய வேல்யூ தெரியாத ஒரு முட்டாள். ஏன்? அவனுக்கு அறிவில்லை. அறிவு இருந்ததுன்னு வச்சுக்குங்க, இஃப் யூ ஹாவ் தட் நாலேஜ், எந்த அறிவு? தர்மம்ங்கிறது பணத்தை விட வேல்யூ ஆனதுன்னு தெரியாததுனால, பணம் தர்மத்தை விட வேல்யூன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டதுனால ரெண்டு பிரச்சனை. அதனால எது? பணத்தை விட தர்மம் பெருசுன்னு தெரியல, தர்மத்தை விட பணம் எப்படி தெரியும், அவன் எப்படி வேணா உல்டா பண்ணிக்க, பெருசுன்னு அவன் மனதுக்குள்ள ஒரு எடை பண்றான், ஜட்ஜ்மெண்ட் பண்றான். ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறான்? அந்த வேல்யூவை தர்மத்தை மீறி பணத்துக்கு ஏன் அவன் வேல்யூ கொடுக்கறான்?
அந்த வேல்யூ மதிப்பு அங்க கொடுத்தனால திருடுறான், லஞ்சம் வாங்குறான். அப்போ ஏன் அவனுக்கு அதை தப்பு பண்றான்? அடுத்த கேள்வி. he don't have that ஞானம். எதை ஞானம் இல்லைங்க, ஆத்ம ஞானம் இங்க பேசவே இல்லை. தர்மத்தின் வேல்யூ என்னன்னு தெரியல. இது பாருங்க, சில பேர் இன்பானாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. வேல்யூ ஆஃப் வேல்யூ. அது அதுக்கு சுவாமி சொல்வார், இது போன ஜென்மத்து உட்டக்கரை தொட்டக்கரை ஏதோ அதுல வாழ்ந்திருப்பான். இந்த ஜென்மத்துல பிறக்கும் போதே என்னன்னு தெரியாதப்பா, எனக்கு பொய்யெல்லாம் வராது. சில பேருக்கு இயற்கையாவே அது என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, பொய்யெல்லாம் நான் பேச மாட்டேன்ப்பா. அது எதுக்கு அதை பொய்யெல்லாம் பேசிட்டு எப்படி அவங்க பேசுறாங்க? போன ஜென்மத்து சம்ஸ்காரம் பதிவுகள். இந்த ஜென்மத்துல பிறக்கும் போது அந்த குழந்தை பொய் பேசக்கூடாதுங்கிற முடிவோட வளரலாம். சில குழந்தைங்க தொட்டிலேயே சொல்லுவாங்க பாத்தீங்களா, நர்ஸோட இதை எடுத்துக்கிச்சுப்பாங்க. அதாவது பிறவியிலேயே சில அதெல்லாம் திருடுறது ஒரு ஹாபியா வேற பண்றாங்க. பாத்தீங்கன்னா அன்னைக்கு வீடியோ போட்டு காமிச்சாங்க, ஒரு துணி கடைக்காரமா, கடவுளே பெரிய வசதியானவங்க, அதை எடுத்து ஹேண்ட்பேக்ல சொரக்கு போட்டு போயிட்டே இருக்குது. அவங்க சொல்றாங்க, கூப்பிட்டு கேட்கறதுக்கு எங்களுக்கு கேவலமா இருக்குங்க, அது அவங்க வீட்டுக்காரெல்லாம் அவ்வளவு என்னது அந்த கிளப்ல இருக்காரு இந்த கிளப்ல இருக்காரு அப்படியா இப்படியா. ஒய்ஃப் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், துணிக்கடையில போய் என்னங்க அதை எடுத்து ஹேண்ட்பேக்ல போட்டு போறத அவங்க வீடியோ எடுத்து வச்சு அதை என்கிட்ட செல்போன்ல போட்டு காமிச்சாங்க. ஒரு பெரிய ஈரோட்டில் இருக்கிற பெரிய கடைக்காரங்க ஃப்ரெண்ட், அவங்க போட்டு காமிச்சாங்க. இப்ப என்ன தெரியுது அவங்களுக்கு, என்ன பிரச்சனை? அது காசு கொடுத்து வாங்காத கையில பஸ்ல காசா இல்லைன்னு நினைக்கிறீங்க? காசெல்லாம் இருக்குது. அது என்னது, ஒரு ஹாபி. அவங்க சொன்ன வேர்டு இதெல்லாம் ஹாபியா செய்வாங்களாட்டு இருக்கு. நான் ஹாபிங்கிறதெல்லாம் என்னன்னு புரியாம சொல்ற வார்த்தை. That lady don't know the value of value. ஏங்க தெரியல? அறிவில்லை. எதை பத்தி அறிவில்லை? தர்மத்தை பத்தின அறிவில்லை. எத்தனை வயசு? 45 years 50 years இருக்கு உங்களுக்கு. 10-15 வயசு எல்லாம் இல்ல, 40-45 years வாழ்ந்து she don't know the value of value. பட் பணம் கொள்ளையா இருக்கு. what is the use? without knowing the value of value, நீங்க என்ன பணத்தை சம்பாதிச்சாலும் அது ஒரு என்னது, அது அவனுக்கு அது பயன்படாது. அதனால சொல்லுவாங்க, சரஸ்வதி உள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு லக்ஷ்மி வரணுமா. இதெல்லாம் தான் சரஸ்வதி கொடுக்கிற அறிவு. வேல்யூ ஆஃப் வேல்யூ கொடுக்கறது யாரு? சரஸ்வதி. அவ உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க பணம் சம்பாரிச்சு பாருங்க, அந்த பணம் தப்பான வழியில் அவன் செலவு பண்ண மாட்டான், ஒரு நியாயஸ்தனா அவன் வாழ்வான். சப்போஸ் சரஸ்வதியே உள்ள வராம எடுத்தோட லட்சுமி உள்ள என்டர் ஆயிட்டு வச்சுக்கோங்க, சரஸ்வதினு அறிவே இல்லாம வெறும் பணம் மட்டும் வந்துன்னு வச்சுக்கலாம், இந்த கதை தான். சோ அதுதான் சொல்றது மெடிடேஷன். இப்ப 4 டைப்ஸ். இது என்ன சொன்ன? வேல்யூ மெடிடேஷன். இது எப்படி பண்றது அப்படின்னா, நமக்குள்ள எந்த வேல்யூ குறைவா இருக்குன்னு பார்த்து பிரதிபக்ஷ பாவனையாக நான் அதிலிருந்து மீண்டு வந்துருவேன், அப்படி ஒரு பாசிட்டிவா நான் அப்படிப்பட்டவள்ங்கிற மாதிரி பண்றது. அதுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் வேல்யூ தெரிஞ்சாதான் நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அம்மா எடுத்து போட்டு வச்சீங்களா, அந்த அம்மாட்ட போய் நீங்க சொன்னீங்க வச்சுக்கோங்க, அதெல்லாம் அது பண்ணாது. ஏன்? they she don't know the value of value, then how will she meditate? பிரதிபக்ஷ பாவனை வச்சு அவங்க ஏதாவது மெடிடேட் பண்ணுவாங்களா என்ன? அது அவங்கள பொறுத்த வரைக்கும் கிரேட். எனது யாருக்கும் தெரியாம எடுத்துட்டுனா ஜாலி. அது ஒரு மனநோயின்னு வச்சுக்கலாம், வேற என்ன நம்ம சொல்ல முடியும்? புரிஞ்சுங்களா? அதெல்லாம் அது ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய அதை நம்ம டச் பண்ண வேண்டாம். ஸோ இதோட என்ன முடியுது? 4 டைப்ஸ் ஆஃப் இன்னைக்கு கிளாஸ் 4 டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன். ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து பழகிறது, அதுக்கப்புறம் தான் கான்சன்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன், அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன், அதுக்கப்புறம் தான் சாஸ்திரத்துக்குள்ள எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன் நம்ம பண்ண முடியும். வேல்யூ மெடிடேஷனும் எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷனும் நாட் பை க்ளோசிங் ஐஸ். ஃபர்ஸ்ட் 2 மெடிடேஷனும் பை க்ளோசிங் த ஐஸ். இது ரெண்டும் கண்ணு காதையில நல்லா ஓபன் பண்ணி வச்சு என்ன குரு சொல்றாரு, சாஸ்திரம் சொல்லுதுங்கிறத எழுதி வச்சு திருப்பி திருப்பி சிந்திச்சு பெற வேண்டியது எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன் அண்ட் value meditation. To do the value meditation, first you know the value of value. Appada you can do the value meditation. Okay. Oh, time acha. Hari Om. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha. Harihi Om.